மக்களே வணக்கம். இந்த வீடியோ பார்த்துட்டு வாங்களேன். 15 ஆண்டுகளாக போராடி என்னால் சாதிக்க முடியவில்லை, ஆனால் தமிழ்நாட்டில் வெறும் போஸ்டர் ஒட்டி முதலமைச்சர் ஆகிறார்கள் என ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் தெரிவித்துள்ளார். ஆந்திராவின் கிழக்கு கோதாவரி மாவட்டத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய துணை முதலமைச்சர் பவன் கல்யாண், தமிழ்நாட்டில் அரசியல் பண்றது ரொம்ப சுலபம் போல என தெரிவித்தார். போஸ்டர்கள், ஹோலோகிராம் விளம்பரங்களை வச்சே தமிழ்நாட்டில் முதலமைச்சர் நாற்காலியில உட்கார்ந்துடுறாங்க என குறிப்பிட்ட பவன் கல்யாண், தமிழ் పాలిటిక్స్ చూస్తున్నాయి ఈ మధ్యన. వాళ్ళు ఎంత సుఖంగా చేశారా పాలిటిక్స్, ఎంత సుఖంగా చేశారు. నాకు అసూయ కలిగేంత సుఖంగా చేశారు. నేను 10 కటౌట్లు పెట్టుకుంటే గెలిచేశారు. అలాగే కటౌట్లు హలోగ్రామ్స్ పెట్టుకుంటే బాగుంది. అలాగే చక్కగా సీఎంలు అయిపోయారు. నన్ను 15 సంవత్సరాలు రోడ్డు మీద దేకిచ్చినా కానీ பவன் கல்யாண் சார், வணக்கம் 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 வணக்கம். வேற மாதிரி. நீங்க எங்க அண்ணனோட ஃப்ரெண்டுலாம் சொன்னாங்க, நீங்க நிறைய அட்வைஸ்லாம் பண்ணீங்கன்னு சொன்னாங்க. எல்லாம் சும்மா ஒலலாய்க்கா எப்படி சும்மா போஸ்டர் ஒட்டியே பேனர் வச்சு ஹாலோகிராம் வச்சு சீஃப் மினிஸ்டர் ஆயிட்டாங்க. தமிழ்நாட்டில் அரசியல் பண்றது ஈஸியா? சார் என்ன சார் நீங்க இந்த கரூர் விஷயம், சிபிஐ என்கொயரி, எங்க அண்ணன் படத்தை பிளாக் பண்ணது, எங்க அண்ணன் பர்சனல் லைஃப்ல அட்டாக் பண்ணது, எங்க அண்ணனை முன்னாடி தான் நீங்க பாத்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அவரை கொஞ்சம் அப்படி திரும்பி பின்னாடி முதுகுல பாத்தீங்கன்னா தெரியும். 1000 அம்பு, 1000 வெட்டு, 1000 குத்து வாங்கி எங்க அண்ணன் அவ்வளவு ஈஸி ஆயிட்டாரா? சார் சீக்கிரம் ஆயிட்டாருன்னு சொல்லுங்க, ஈஸி ஆயிட்டாருன்னு சொல்லாதீங்க. ஏன்னா மக்கள் பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சுக்கிறதும், அதை ரொம்ப டைரக்டா ஹேண்டில் பண்றதும், இந்த ஓட்டுக்கு காசு கொடுக்காம, ஜாதி அரசியல் பண்ணாம, மத அரசியல் பண்ணாம, ஒருத்தருக்கு ஒருத்தர் முதுகுல குத்தாம, மக்களோட நம்பிக்கையை மட்டுமே வச்சு ஜெயிச்சிருக்காரு சார். நீங்கெல்லாம் என்ன சார் பக்கத்து ஸ்டேட்ல இருந்து கதறீங்க? உள்ளூர் ஸ்டேட்ல இங்கதான் எல்லாரும் அவரை போட்டு எல்லாத்துக்கும் அவர் வரணும். எங்க வீட்டுல லைட் எரியல அவர் வரணும், எங்க வீட்டுல மோட்டர்ல தண்ணி வரல அவர் வரணும், எங்க வீட்டு ஹீட்டர்ல தண்ணி வரல அவர் வரணும், எங்க வீட்டு டிவில அந்த சேனல் வரல, சீஃப் மினிஸ்டர் இதை பத்தி பேசணும், அவர் எங்களை நேர்ல பாக்கணும் அப்படின்னு எல்லாத்துக்குமே அவர் வரணும்னு அவரை போட்டு கலாச்சிட்டு இருக்காங்க. எங்க அவருக்காக வாய்ஸ் கொடுத்தவங்க எல்லாம் காணாம போயிட்டீங்க, எல்லாரும் ஓடி ஒளிஞ்சிட்டீங்க. எவ்வளவு வன்மோ. ஸ்டாலின் சார் அவர்கள் நாங்க சோசியல் மீடியால இன்ஃபுளுன்ஸ் பண்ணி தான் டிவிக்கே ஜெயிச்சிட்டோம்னு சொன்னதுல இருந்து எல்லா டிஎம்கே இன்ஃபுளுன்ஸும் கதறுன்னு கதறாங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் விடுங்க. நீங்க கதறத பார்த்தா எங்க என்ன ஸ்டேட்டை விட்டு, தமிழ்நாடை விட்டு அடுத்த ஸ்டேட்டோட மக்களோட மனசுல இடம் பிடிக்கிறார் போல இருக்கே. கதறீங்களே. சொல்ற மாதிரி யார் கண்டா எங்க என்ன பிஎம் கேண்டிடேட்டா வந்தாலும் வருவார் போல. டிஎம்கே கதர்னாங்க, ஓகே. பிஜேபி கதறாங்க, ஓகே. நீங்களும் கதறீங்க. அதுவும் நண்பர்லாம் சொல்லிட்டு ஒரே இண்டஸ்ட்ரியில இருந்து வந்துட்டு ஜெலுசில் ஆர் ஈனோ, தட் இஸ் தி சொல்யூஷன் சார். தேங்க்யூ.